இந்த அனுபவம், அதாவது இந்த மாதிரி எல்லாம் நடக்கல அவங்களுக்கு. எனக்கு வர வேண்டிய சக நண்பர்கள் வராம விட்டப்ப ஒரு நிகழ்ச்சியை திட்டமிடும் பொழுது அது எவ்வளோ சங்கடமா இருக்கும் அப்படின்றது எனக்கு அனுபவபூர்வமாகவே தெரியும். இன்னும் சொல்லப்போனா 4 நாளைக்கு முன்னாடி தான் பரமேஸ்வரிகிட்ட அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். யாரெல்லாம் என்னை கைவிட்டாங்க, என்னெல்லாம் நடந்தது அப்படின்னெல்லாம் மிக விரிவாக பேசிட்டு இருந்தேன். அதனால இன்னைக்கு நீயா நானா பண்புக்காக நான் செய்ய வேண்டிய வேலை அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருந்தது. நல்ல வேலை, அதுக்குரிய சக்தி இப்போ கண்ணை முழிக்க முடியுது. காலையிலேருந்து அப்படியே காரில் உருண்டுக்கிட்டே வந்தேன் நான். அந்த மாதிரி இருந்தது நிலைமை. வீட்டில் எல்லாம் சிரிச்சாங்க, இதோட கூட்டத்துக்கு போய் பேச போறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நான் உங்கள் முன்னாடி உட்காந்துட்டேன், பேசவும் ஆரம்பிக்கிறேன்றது மகிழ்ச்சியாக இருக்கு. இது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு நூல். இன்னைக்கு நான் முழுமையாக நியாயம் செஞ்சிருவேனா என்னன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு பேசப்பட வேண்டிய ஒரு நூல். இன்றைய நம்முடைய எழுத்து வாசிப்பு எல்லாமே லகுவா போயிட்டு இருக்கிறது தான் எல்லாருக்குமே பிடிக்குது. மீன்களை தொடர்பு படுத்தி ஒரு வடிவேலு வசனத்தை எடுத்து போட்டு 4 வரியை எழுதி நம்முடைய கருத்தை பதிவு செய்வது அப்படின்றதுதான். அது மிகப்பெரிய அரசியல் விஷயமாக இருந்தாலும் இந்த மாதிரியான சொற்களில் முன்னெடுத்து போனாதான் யாரையாவது பார்க்க வைக்க முடியுன்ற மாதிரி நிலைமை இருக்கு. பழந்தமிழ் இலக்கியத்தில் ஊறியவர்கள், அதை முயன்று ஆழ்ந்து கற்றவர்கள். இந்த தலைமுறைக்கு படையல் வைத்தால் எப்படி இருக்கும்? மௌனம் யாத்திரிக்காகவே நான் இதில் சொல்லணும். அவருடைய எழுத்துக்களை நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு வரேன். என்னுடைய தோழி பரமேஸ்வரி இப்படி எழுதிட்டு இருக்காங்கன்றது எனக்கு எப்போதுமே ரொம்ப பெருமிதமான ஒரு விஷயம். தனியலே எனக்கு ரொம்ப மனதுக்கு நெருக்கமான ஒரு தொகுப்பு. அது பற்றி எங்களுக்குள்ளார பேசிட்டு இருப்பேன். இந்த மாதிரி பரமேஸ்வரனுடைய எழுத்தை பற்றி பொதுவெளியில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றப்போ கலப்பை பதிப்பகம் கேட்ட உடனே அதனாலதான் நான் ஒத்துக்கொண்டேன். இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. பரமேஸ்வரனுடைய எழுத்துக்களை பற்றி வெளி உலகத்தில் என் கருத்தை, என்னுடைய ஆவலாதியை பதிவு செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு விருப்பத்திற்காக. சங்க இலக்கியத்தை ஆழ்ந்து வாசிப்பது, நேற்று பேசிட்டு இருந்த என்னுடைய பதிப்பாளர் சந்தியா நடராஜன் அவர்கள், தமிழ் பேராசிரியர்கள் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு உரையாடல் போயிட்டு இருந்தது. ஏன்னா நேற்று சாயந்தரம் அவ்வளோ நல்லா பேசிட்டு இருந்தேன். நான் அவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் அவர்கிட்ட, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்போ பேசும்பொழுது என்ன சொன்னாரு, அவங்கெல்லாம் வளர்க்குறாங்கன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்னு கோபமா பேசினார். என்ன அப்படின்னா, சங்க இலக்கியத்தை வாசித்து விட்டு சங்க இலக்கியத்துல எத்தனை பூ இருக்கு, எத்தனை இலை இருக்கு, எத்தனை இத மாதிரியான ஆய்வுகளை முன்னெடுப்பது, அந்த ஒரு அடுத்த தலைமுறைக்கு ஆழ்ந்த கற்றல் இருக்கா, அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்றத நீங்க அந்த சங்க இலக்கியத்தை அடிப்படையா வச்சு ஆய்வு செஞ்ச ஒரு மாணவனையோ மாணவியோ கூப்பிட்டு உரையாடினீங்கன்னா கூட தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்படியே மேலாப்ப இருக்கிறத பாக்குறது தான் நம்மளுக்கு பிடிக்குது. அப்படி இருந்தா போதும், அதை வச்சு ஒரு பிஹெச்டி பண்ணிட முடியும், அதை வச்சு ஒரு தொகுப்பு கொண்டு வந்துட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னு எல்லாம் அவர் விரிவாக பேசிட்டு இருந்தார். இப்படியான சூழல் இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் இந்த திருநெடுங்கோதையை கை சேர்க்கணும். ஒரு அவங்க சொல்ல அன்றாட நடப்பா இருக்கலாம், அரசியல் குறிப்பா இருக்கலாம், எல்லாத்துக்குமாக பரமேஸ்வரி பயன்படுத்தக்கூடிய அந்த நடை, இந்த சொற்கள், எடுத்தாளக்கூடிய அந்த போக்கு, இது அத்தனை செறிவாக அமைச்சிருக்காங்க. பெருசா திட்டமிட்டு செய்ய முடியாது. இது இயல்பா ஒருத்தவங்களுக்கு வரும் பொழுதுதான் அந்த நடையை கை கொள்ள முடியும். அந்த இயல்பான செறிவான நடைக்காக பரமேஸ்வரிக்கு என்னுடைய பாராட்டுதலை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவங்க இதுல அங்காளின்னு ஒரு அங்கங்க வருது, அங்காளி. என்னுடைய கவிதைகளையும் நான் அங்காளியை பயன்படுத்துவது வழக்கம். ஏன் எங்களுக்கு அங்காளியை பிடிக்குது?
அவள் மூலமாக எங்கள் வலியை சொல்ல முடியும்னு ஏன் நினைக்கிறோம்? இத்தனை கைகளோட, இத்தனை பெரிய ஆஜானுபாகுவான ஒரு தோற்றத்தோட அவள் ஒரு அரக்கனை அழிவு செய்திடுவாள் அப்படின்ற அந்த ஒரு பிம்பத்தோட இருக்கக்கூடிய அங்காளியையுமே தீ மிதித்து தன்னை வருத்தி கொண்டு பூக்கொம்பம் எடுத்து அந்த மாதிரி தான் வழிபட்டு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அவளுக்குரிய மரியாதையாக நாம் அதை கருதுகிறோம். அவளுக்கே ஆங்காரம் இருக்கு, அவளுடைய சக்தி இருக்கு. அத்தனையும் தாண்டியும் அவளிடம் ஒரு வேண்டுதல் வைக்க விரும்புகிறவர்கள் போற போக்குல சொல்லிட முடியாது. குறைஞ்ச பட்சம் ஒரு மாவிளக்காவது இடிச்சு போடணும். ஆனால் இன்றைய பெண் ஒரு அங்காளியை போல சக்தி மிகுந்தவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி மதிக்கப்படுகிறாள், எப்படி பார்க்கப்படுகிறாள், அவளுக்கான செய்தி எப்படி போய் சேர்க்கிறது, அவளை பற்றிய பிம்பம் எப்படி இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது மனதை உடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் தான் நம்ம நிறைய பார்க்குறோம். கேட்பாங்க, என்ன இப்போ பெண்களுக்கு என்ன இல்லை, இப்போ எல்லாம் தான் கிடைச்சிருச்சு, சமமா படிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சொந்த காலில் நிற்கிறீங்க அப்படின்னலாம். இது எல்லாமே இந்த சில மரக்கட்டையெல்லாம் உத்தரவெல்லாம் இருக்கும், உத்தரம் மாதிரி இருக்கும். இந்த ஒரு திரைப்படத்தில் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஜன்னல் இல்லை ஜன்னல் மாதிரின்னு, அந்த மாதிரி. அப்படிதான் அவள் சக்தியாக இருக்கிறாள் அப்படின்னு சக்தி மாதிரி இருக்கிறாள். அதற்கான வாய்ப்புகள், அதை சரியாக தன்னுடைய திறமையையோ தன்னுடைய வலிமையையோ ஆளுமையையோ முன்னெடுத்து போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லா பெண்களுக்கும் கிடையாது. அவங்க சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி. ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி, பெண்ணின் பாடுகளை முன்னிலைப்படுத்தி எழுதும் பொழுது அந்த ரணங்களை, அவளுடைய தனிமையை, அவள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளை, இதுல வன்புணர்வுக்கு ஆளான இசைப்பிரியாவிலிருந்து ஆசிஃபாலிருந்து எல்லா அரசியலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். சங்க இலக்கிய மொழியில் பேசியிருந்தாலும் சொல்வது இன்றைய நம்முடைய இந்த காலகட்டத்தில் நிகழக்கூடிய நடைமுறை கொடூரங்கள், பெண் சந்திக்கக்கூடிய வலிகள் எல்லாவற்றையுமே பேசக்கூடிய கவிதைகள் இருக்கு. சில கவிதைகளை முன்வைத்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது முதல்ல நான் படிச்சுட்டு சிரிச்சிட்டேன். திருவாளர் ஈட்டியன் எல்லாம் தெரிந்த நான், அதுதான் ஷார்ட்டா அவங்க ஈட்டியன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எல்லாம் தெரிந்த நான். எல்லாம் தெரிந்த நான் என் வீட்டுக்கு வந்தார். மேல் மாடியில் குடி வந்திருப்பதாக அறிமுகப்படுத்தியபடி காலை நடைக்கு அழைத்தார். வழியில் எதிர்பட்ட நண்பருக்கு அறிமுகப்படுத்தினேன். கை குலுக்கி தன்னை எல்லாம் தெரிந்த நான் என்றார் நண்பர். ஓ என்றதில் வாய் வட்டம் அண்டாவானது. இடைவெளியில் வந்த ஆசிரியர் ஒருவரிடம் எல்லாம் தெரிந்த நான் தன்னை அறிவித்துக் கொண்ட போது நல்ல வேளையாக அவரிடம் பிரம்பு இல்லை. பதற்றத்துடன் நடந்ததில் பாதை தவறினேன். கிளைப்பாதை ஒன்றில் வீடு திரும்பும் வழியில் விளையாடி கொண்டிருந்த குழந்தையிடம் தன்னை தெரிவித்துக் கொண்டார். குழந்தை எல்லாம் தெரிந்த நான், எல்லாம் தெரிந்த நான் என்று குதித்து கும்மாளமிட்டு கூத்தாடியது. குழந்தைக்கு ஒரு விளையாட்டு பொருளாக அவருடைய கருத்து இருந்தாலும், நம்ம சந்திக்கிற நண்பர்கள் பல பேர் இப்படி இருக்காங்க. நாம் சொல்வதை காது கொடுத்து ஒரு நிமிஷம் கேட்கறதுக்கு கூட அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. நமக்கு வேண்டிய விஷயம், அவங்களுக்கு வேண்டிய விஷயம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய முடிவுகள் சரியா இருக்கும், அவங்க நினைக்கிறது தான் சரியா இருக்கும், அவங்க நடத்தினது தான் சரியா இருக்கும்னு இருப்பாங்க. அதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, பெண்கள் அந்த மாதிரியான நண்பர்களை சந்திக்கும் பொழுது பெண்கள் கிட்ட தான் அவங்களுடைய பேச்சு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். எனக்கு எப்போதும் வழக்கமா ஒரு ஆட்டோக்காரர் வருவார். அவர் ஆட்டோ ஓட்டுறாரு. நான் படிச்சு ஒரு நிறுவனத்துல
வேலை பார்க்குறேன், எழுதுறேன். ஆனாலும் அவர் என்னை எப்படி மதிப்பிடுவார்னா எனக்கு எதுவும் தெரியாது. அது அப்படி இல்லைங்க அப்படின்ட்டு அவர் முன்வைப்பார். அது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா கூட இருக்கும். ஆனால் அதை அவ்வளவு தீவிரமான ஒரு தொனியில் அவரால் என்கிட்ட பேச முடியுது. அதுவே ஒரு ஆண்கிட்ட அப்படி பேசுவாரான்னு எனக்கு தெரியல. ஒரு அதிகாரி, ஒரு அலுவலகத்தில் இருக்கிறவர், அவர்கிட்ட அவர் அந்த தொனியில பேசுவாரான்னு எனக்கு தெரியல. ஆக பெண்கள் தான் அந்த மாதிரியான எல்லாம் தெரிந்த நான்களை எல்லாம் அதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு நாள் பெரிய சண்டையாயிடுச்சு. அப்புறம் என் பையன்லாம் சொன்னேன், இது தேவையில்லாத வேலை, அவரை அரசியல் விழிப்புணர்வு பெற செஞ்சு நீ என்ன பண்ண போற இப்ப, அவர் அந்த மாதிரி மாற போறதே கிடையாது அப்படின்னு. ஏன்னா இந்த வாட்ஸ்அப் பல்கலைக்கழகங்கள்னால முதுகலை பட்டம் பெற்றவராக இருக்கிறார் அவரு. அதனால அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். என்ன அப்படின்னா, இந்த புதிய கல்விக் கொள்கையை பத்தி ஆட்டோல ஏற போறப்ப ஒரு பெண் வந்தா, இந்த வேலை இழப்பு, அவங்களுக்கு வகுப்புகள் குறையுது, கல்லூரியில் அவ தற்காலிக பேராசிரியராக இருந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணுகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். நான் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு உச்சி கொட்டி இவர்கிட்ட 2 வரி சொல்லிட்டேன். பாவம், தமிழ் படித்தவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு தெரியல, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் வருது, வேண்டாங்க தமிழ்லாம் படிக்க வேணாங்க அப்படின்னாரு. அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு. அவர் நல்ல தாய்மொழி தமிழில் உள்ள ஒரிஜினல் பாண்டிச்சேரியன் தான், ஏன் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்குவோமேன்னு நான் இறங்கினா அந்த 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரைக்கும் சண்டையா போச்சு. அவர் என்ன சொல்றாரு, இந்த பாதையில எல்லாம் வேலை செய்யறாங்கல்ல, சாலையோரங்கள்ல வேலை செய்யறாங்கல்ல, அவனுக்கு கூட ஹிந்தி தெரியுது, எனக்கு தெரியல. ஹிந்தி தெரியுதுன்றது என்னங்க உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அது அப்படின்னா, ஆமாங்க வேற ஊருக்கெல்லாம் போனா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆந்திராவுக்கு போனேன், கேரளாவுக்கு போனேன், கர்நாடகாவுக்கு போனேன், அங்கெல்லாம் பேசவே முடியும். இங்கிலீஷ்ல பேசிக்கலாம்ல, ஏதாவது ஒண்ணு ஜாடையில பேசி கூட எல்லாம் வேலை செய்யறவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல. இப்ப அவன் என்ன நம்ம ஊர் பேச்சை தெரிஞ்சுக்கிட்டு பேசுறான் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, திரும்ப திரும்ப சொல்றது, அவனுக்கு மிக உயர்ந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, நமக்கு அந்த உயர்ந்த விஷயம் கிடைக்காம நம்ம ஊர்ல செஞ்சுட்டாங்க. நான் சொன்னேன், அப்படின்னா இங்கிலீஷும் தானே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க 3வது 4வதுல இருந்து இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்கல்ல, இங்கிலீஷ்ல எவ்வளவு தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, மொழின்றீங்கல்ல, உங்களுக்கு அடுத்த மொழியை கத்துக்க விடாம பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, தமிழ் மட்டும் இல்லைல்ல, தொடக்கநிலை வகுப்புகள்ல இருந்தே ஆங்கிலம் இருக்குல்ல. சட்டுன்னு அவருக்கு இந்த வாதத்தை முன்வைக்கிறதுக்கு வேற என்ன செய்யறதுன்னு தெரியல. சரிங்க, நீங்கெல்லாம் நல்லா படிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்கி எங்க பார்த்தாலும் போய் இங்கிலீஷ்ல பேசிட்டு எங்க பார்த்தாலும் போயிட்டு வருவீங்க, நாங்க எங்க மாதிரி உள்ளவங்க எல்லாம் ஹிந்தி தெரியாம இப்படி கஷ்டப்படணும், எனக்கே ஹிந்தி தெரியாதுங்க, நான் போயிட்டு தான் வந்துடுறாங்க அப்படின்னா முடியல. இந்த மாதிரி சொல்லிட்டு எங்களுக்குள்ளார பேச்சுவார்த்தையே இல்லை. ஒரு 4 நாள் வேற ஆளை அனுப்பி விட்டார். அவருக்கு அவ்வளோ காயப்பட்டு போயிட்டாரு. அவரை நான் மாற்று பேச்சு நம்ம சொல்றோம்னு, இந்த எல்லாம் தெரிந்த நான்றவங்க இந்த மாதிரி பெரிய பேராசிரியராவோ இதாவோ இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, இதை மாதிரி கூட இருப்பாங்க. ஆனால் அந்த எல்லாம் தெரிந்த நான்கள் எல்லாம் தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்வது, தன்னை முன்வைப்பது அப்படின்றது பெண்கள்கிட்ட தான். அந்த பெண் எந்த நிலைக்கு உயர்ந்தவளாக இருந்தாலும் சரி. எனக்கு சட்டுன்னு அவரை நினைவூட்டி விட்டது இந்த கவிதை. ஒன்றும் இல்லை, அந்த கவிதையை வாசிக்கக்கூடிய எவரும் சில நொடிகள் கண்ணீர் விடலைன்னா அவங்க மனுஷனா இல்லைன்னு அர்த்தம். நம்ம என்னன்னா ரொம்ப மென்மை உணர்வுகளை அற்றவர்களாக மாறிவிட்டோம். டிவியில நியூஸ்ல இந்த மாதிரி போர்க்கள காட்சிகளை, அவன் அடிக்கிறான், இவன் கொள்றான், ரத்தம் வழி அப்படியே பாலஸ்தீனத்திலேயோ எங்கேயோ அந்த மாதிரி ஓடுறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இன்னொரு சப்பாத்தி வையின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்முடைய இயல்பு வாழ்க்கையில அது ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துறது இல்லை. அது ஏதோ ஒன்று மாதிரி நம்ம பார்த்துட்டு போறோம். அந்த அளவுக்கு கடினமான மனிதர்களாக நமக்கே தெரியல நம்ம அப்படி மாறிட்டோம், மென்மையான உணர்வுகளே இல்லாம போயிட்டோம் அப்படின்னு. ஒரு கவிதை தான் உங்களை மீட்டெடுக்கும். நிச்சயமாக கவிதைக்கு அந்த ஆற்றல் உண்டு. உங்களுடைய மென் உணர்வுகளை, ஒரு மனுஷனா நீங்க வாழ வேண்டியதுக்கு தேவையான உணர்வுகளை ஒரு சிறந்த கவிஞர் மீண்டும் உங்களை புத்துணர்வு பெற வைத்து மனிதராக மாற்ற முடியும். இந்த கவிதை அதை செய்தது.
ரொம்ப கடுமையா இருந்தது அதை வாசிக்கும் பொழுது. சொல்லிட்டு போற விதம் ரொம்ப கடுமை. ஆனா நடக்கிறது என்ன? நடக்கிறதும் அந்த கடுமை தானே. வாசிக்கிறவங்க எவ்வளவு கொடூரமா இருக்கணுமா அப்படின்னு கூட கேட்பாங்க. இதைவிட கொடூரமான விஷயங்கள் களங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நினைத்தோம் என்றால் இந்த கொடூரம் நம்மை மனிதர்களாக மாற்றுவதில் ஒரு பங்கை எடுத்துக்கொள்ளும். வாழுரையில் பூக்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது குழந்தை. கண்ணுக்குள் முத்தமிட முடியுமா எவராலும்? சொர்க்கத்தை நோக்கி புன்னகைக்கும் குழந்தையின் இமைகளை திறந்து கண்ணுக்குள் முத்தமிடுகிறார் ஒரு தந்தை. தூய்மையாய் மினுங்குகின்றன அவ்விழிகள். மற்றொருவர் குழந்தையை தன்னுடன் பொதித்து இறுக்கி இருக்கிறார். இன்னும் ஒருவர் நெஞ்சோடு அணைத்து பின்சாய்த்து முகம் ரசிக்கிறார். தூய்மையான சிரிப்பை அவள் கொண்டு சென்று விட்டாள். நீண்ட வரிசை. அவர்கள் அமைதியாக நிற்கிறார்கள். முன்னால் ஒரு படுக்கை. ஒவ்வொரு குழந்தையையும் கை நீட்டி அரவணைத்து வாங்குகின்றார் ஒருவர். மேசை மேல் மெல்லிய துணி பரப்பப்பட்டிருக்கிறது. அதன் மேல் நெகிழியாலான விரிப்பு. அதனுள் பூங்குத்தன மலர்த்தப்படுகிறது குழந்தை. முதலில் நெகிழியிலும் பின் மெல்லிய துணியாலும் ஒரு பரிசு பொதியென சுற்றப்படுகிறது குழந்தை. மானுடர்களான நாம் வெட்கமற்று புன்னகையுடன் இரத்தக்கரை படிந்த கரங்களை நீட்டுகிறோம் அப்பூங்கொத்தினை பெற்றுக்கொள்ள. ஒரே ஒரு சொல் இந்த முழு கவிதைக்கும் மானுடர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம என்னவா ஆயிட்டோம் அப்படின்றத பரமேஸ்வரி முன்வைக்கிறாங்க. வெக்கமே இல்லை, நம்மளுக்கு சொரணையே இல்லை, அப்படி ஆயிட்டோன்ற நினைப்பே இல்லை, தெரியவே இல்லை. நம்முடைய மனிதத்தன்மையை நாம் எந்த அளவுக்கு இழந்துட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு எதை பற்றியும் கவலையற்றவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்றத இது மாதிரியான ஒரு கவிதை கழுத்துல ஒரு கத்திய வச்சு லேசா கீறி விட்ட மாதிரி, இன்னும் ஆழமா கீறிட்டா உயிர் போயிடுமே அப்படின்னு பதட்டத்தோட பார்ப்போம் இல்லையா. இந்த ஆமானுடம்ன்ற அந்த சொல் நமக்கு அந்த பதட்டத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சொல். போர்க்களத்தில் கொல்லப்படும் குழந்தைகளுக்காக இதை சமர்ப்பித்திருக்கிறாங்க. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பகுதியில் வெட்கமற்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே என்ற ஒரு ஆதங்கத்தை, பரிதவிப்பை மிக நீண்ட நேரம் ஏற்படுத்திவிட்ட கவிதை அது. பிரிவினம் சுடுமோன்னு ஒரு பகுதி ரொம்ப அற்புதமான கவிதைகள். ஒவ்வொருத்தரும் வாசிச்சு வாசிச்சு அதனுள் ஆழ்ந்து அந்த கவிதையை உணர்ந்து கொள்ள வேண்டிய பகுதி அது. பூமி சூரியனை சுற்றி வர 365 காதல்கள் ஆகின்றன. தற்செயலாகவே சந்தித்துக் கொண்டோம். ஓரலை புரண்டெழுந்து வீழ்ந்து கிடக்கிறது. தற்செயலாகவே பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு பறவை தாழ பறந்து மேல் எழுகிறது. தற்செயலாகவே நெருங்கினோம். வட்டமிடுகையில் இருமுறை சந்தித்துக் கொள்கின்றன கடிகார முட்கள். தற்செயலாகவே நட்பானோம். செம்புல பெயல் நீர் மண் கலந்து தேநீராகிறது. தற்செயலாகவே நீ பேசாமல் ஒரு முறை கடந்து சென்றாய். மண்ணில் வீழ்ந்தன மலர்கள். தற்செயலாய் நானும் அழைப்பை தவறவிட்டேன். சற்றே புரண்டு சரிந்தது மண். தற்செயலாய் நாம் இருவரும் பேசுவதை நிறுத்திக் கொண்டோம். புதிய தாவரங்கள் வேர்விட்டன. தற்செயலாய் கவனித்தேன் பிறிதொரு அன்பில் ஆழ்ந்ததை. தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி முடித்தது பூமி. இரவு பகல் என்ற 2 விஷயங்கள் தான் பூமி கடக்கிறது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அன்பை ஏற்றுக்கொள்வதும் அன்பை தவறவிடுவதுமான 2 விஷயங்களும் இந்த பூமியை நகர்த்தி கொண்டிருக்கின்றன என்பதை இன்றைய காலகட்டத்தில் அன்புக்கு நாம் எந்த பார்வையை வைத்திருக்கிறோம் என்பதை மிக எளிதாக சொல்லி செல்கின்றார். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு
கவிதை. பெருவனத்தின் ஒற்றை மலர். அமைதியாயிரு அன்பின் துயரமே. என்னால அதுக்கு மேல படிக்கவே முடியல. நம்ம அன்புக்கு எவ்வளவு பாலிஷ் போட்டு வச்சிருக்கிறோம். இந்த அம்மா பாட்டுக்கு சுரண்டி தள்ளிடுச்சே. அன்புனா எவ்வளவு பளபளப்பா வச்சிருக்கோம். எவ்வளவு மோசமான ஒரு அடி அது. ஆனா அதுதான் உண்மை. அமைதியாயிரு அன்பின் துயரமே. கைவிடப்படுதலின் காரிருள் மலைநாடனின் குடிலை சூழ்ந்திருக்கும் மேக நிறையென திரண்டிருக்கிறது. இதுல என்ன அப்படின்னா, இந்த கவிதையை வாசிக்க சொல்லி நம்ம இளைஞர்கள்கிட்ட மாணவர்கள்கிட்ட கொடுக்கணும். எளிய சொற்களில் உள்ள கவிதைகள் ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைக்குது. இந்த தொடர்களை எல்லாம் பயன்படுத்தி எழுதக்கூடிய படைப்புகள் அவங்களுக்கு நிச்சயமா கிடைக்கணும். நிறைனா வல்லினரா போடணுமா, இப்படி போடணுமா அப்படின்னலாம் தெரியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அண்ணலுக்கு 2 சுழி எண்ணெய் போட்டு எழுதுவா. நான் 2-3 தடவை திருத்திட்டேன். அடுத்த வாரமும் அதே மாதிரி எழுதியிருந்தா. அண்ணலின் சத்தியசோதன். ஏமா போன வாரம்லாம் சொன்னேனே அப்படின்னா, சின்ன கிளாஸ்ல எங்க டீச்சர் திருத்தாம விட்டாங்க. ஏமா போன வாரம் 3வது வாரம் 2-3 வாரமா நான் திருத்திட்டு இருக்கிறேன், நீ திருந்துறியா? டீச்சர் எப்பயோ எங்கேயோ போயிட்டவங்களை ஏன் சொல்ற அப்படின்னு. அது அவ்வளவு பெரிய பிழை செய்கிறோம், இந்த மொழியை கொலை செய்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வே இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதனுடைய செழுமையை, ஆழத்தை நம்ம எடுத்துட்டு போய் தர வேண்டியது இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கவிதை இது. இந்த தொடர்லயே, இந்த தொகுப்புல நிறைய அந்த மாதிரியான தொடர்கள் தான் அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த கவிதை பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அமைதியாயிரு அன்பின் துயரமே. கைவிடப்படுதலின் காரிருள் மலைநாடனின் குடிலை சூழ்ந்திருக்கும் மேக நிறையென திரண்டிருக்கிறது. அதனால் என்ன? அமைதியாயிரு அன்பின் துயரமே. மணிக்கட்டின் காயம் ஆறவில்லைதான். பசியவடு அந்நியமாய் விழிகளை நெருடுகிறது. அதனால் என்ன? அமைதியாயிரு அன்பின் துயரமே. இவ்விரவு ஒரு கொடுநாகம் என அரை நீங்கிக் கொண்டிருக்கிறது. விடிகாலை பறவைகளின் கீச்சொலிகள் கேட்கிறதா? கருக்களின் குளுமை மென்மையாய் படரும் பனி நாசி தொடுகிறதா? ஆதுரமாய் ஒலிக்கும் மணி இதயத்தின் மென்தசைகளை அசைக்கிறதா? இதோ கொஞ்சம் கொஞ்சமாய் வெளுக்கும் கிழக்கை கட்டி அணைக்கிறது புலரி. எவ்வளவோ ஆழ்ந்த இருளுக்கு நடுவிலும் கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்சிரோன்ற ஒரு நினைப்பு தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அன்பின் துயரமாக வாழ்க்கை மாறிவிடும் பொழுதும் அதுக்கு தட்டி கொடுத்து அந்த அன்பை ஒரு நாய்க்குட்டி மாதிரி மாற்றிவிட முடியும். இப்படி இவங்க இந்த கவிதை மூலமாக எனக்கு ஒரு குட்டி நாய்க்குட்டிய என் கையில கொடுத்த மாதிரி இருந்தது. உடைபடுதலின் விடுதலை அப்படின்ற ஒரு கவிதை மிக சின்னது, ஆனா அது கடுமையான ரணத்தை காட்டக்கூடியது. சீழ் பிடித்த நிலவு போல் இருக்கிறது இந்த கொப்புளம். பழுத்து பழக்கிறது சிறு நெறிஞ்சு முள்ளாய். உள்ளிருந்து வரும் உடைவுக்கான கதறல் தாழ முடியவில்லை. போதும், உடைத்து விடு அன்பே. இவ்வளவு அமுக்கிய வச்சுக்கிட்டே தான் நம்ம காலத்தை ஓட்டுறோம். எவ்வளவு விஷயங்கள் அப்படியே கதறி வெளியில கொட்டி நம்ம வெடிச்சு சிதற வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கூட அமைதியா இருக்கணும், நாகரீகமா இருக்கணும், நாசுக்கா இருக்கணும், வெளியில காட்டிக்க கூடாது. இப்படி எத்தனையோ போர்வைகள். அந்த போர்வைகளுக்கு உள்ளர இருக்கிறதுனுடைய வலி என்ன அப்படின்றது, அது பாசமா இருக்கலாம், காதலா இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள். இத மாதிரி தான் நம்ம ஒடுக்கி அதை உள்ளே திருகி, கழுத்தை திருகி உள்ள அமுக்கி வச்சுட்டு இருக்கோம். அது அப்படியே எம்பி நம்மை முட்டி கொண்டு இருக்கிறது. என்ன வெளியில விடு, என்ன வெளியில விடு அப்படின்னு கதறிட்டு இருக்கு. அதை ஒரு அழகான உதாரணம், அழகில்ல வலியான உதாரணம். சீழ்பிடித்த நிலவு போரிக்கிறது இந்த கொப்புளம்.
பழுத்து பளபளக்கிறது. சிறுநெறிஞ்சி முள்ளாய் உள்ளிருந்து ஒரு உடைவுக்கான கதறல் தாழ முடியவில்லை. போதும், உடைத்து விட அன்பேன். உடைப்படுதலின் விடுதலைன்ற தலைப்பிலேயே அவங்க வந்து ஒரு கவிதையவே முடிச்சிட்டாங்க. ஒரு அம்மா கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. கருப்பை என்னும் முடிவிலே. இது நான் போன வாரம் கோயம்புத்தூர்ல மகளிர் கவியரங்கம் ஒன்று நடந்தது, புத்தக கண்காட்சியில. அவள் கை எழுதுகோள்ன்ற தலைப்புல நாங்க பெண்கள் எல்லாரும் கவிதை படித்தோம். அதுல பரமேஸ்வரனுடைய இந்த கவிதையை நான் வந்து எடுத்து சொல்லியிருந்தேன். அம்மாவின் வயிற்றில் அம்மாவாகவே இருந்தேன், அம்மாவாகவே பிறந்தேன், அம்மாவாகவே வளர்ந்தேன். பிறகு என் அம்மாவை கழுகு தூக்கி போனது. கொஞ்ச நாளில் என் வயிற்றில் ஒரு அம்மா ஜனித்தாள், அம்மாவாகவே வளர்க்கிறாள். நான் என் முறைக்காக காத்திருக்கிறேன். ஆனா கழுகு தூக்கிட்டு போனோம்னு இல்லை, நாம காணாமையே போயிடுறோம். ஒரு இந்த தலைமுறை பெண்கள், அதாவது இப்ப எங்களுடைய இந்த காலகட்டம், இந்த வயதிற்கு உள்ள பெண்களுடைய பாடு எப்படின்னா, நம்ம அம்மா கோச்சுப்பாங்க, மாமியார் கோச்சுப்பாங்க, மற்றவங்க கோச்சுப்பாங்க, வருத்தப்படுவாங்க அப்படின்னு பெரியவங்களை பார்த்து 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 அவங்களுக்காக விட்டு கொடுக்கறது, நடந்துக்கிறது, அப்படி ஒரு பழக்கம். அப்புறம் குழந்தைங்களை வளர்க்கும் போதும் அதே தான். அந்த பிள்ளைக்கு கோவம் வந்துடும், பையன் கோச்சுப்பான், பொண்ணு கோச்சுக்கும், இல்லை பொண்ணுக்கு கஷ்டமா இருக்கும், பையனுக்கு கஷ்டமா இருக்கும். ரெண்டு தரப்பையும் பார்த்து பார்த்து யாருமே நாங்க என்ன கஷ்டப்படுவோம்னு யோசிக்கவே இல்லாத ஒரு தலைமுறை நாங்க. இந்த தலைமுறை மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை. அதுக்கு முன்னாடினா அது தொடர்ச்சியா போயிட்டே இருந்தது. பெரியவங்களுக்கு வருத்தப்படுறது, பெரியவங்களுக்காக அடங்கி போறது அப்படின்றது. அவங்க பெரியவங்க ஆகும்போது அவங்களுக்கு அந்த அந்தஸ்து கிடைச்சிடும். ஆனால் இந்த தலைமுறையில் மட்டும்தான், இந்த நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த அந்தஸ்து கிடைக்கவே போறது கிடையாது. அது தனி. இந்த கருப்பை எனும் முடிவில்லைன்றது ரொம்ப ஆழ்ந்த ஒரு பொருளுள்ள ஒரு கவிதை. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை, குறிப்பா நம்ம இந்திய சமூகத்தில் நாம எப்படி இருக்கிறோம். அம்மாவின் வயிற்றில் அம்மாவாகவே இருந்தேன், அம்மாவாகவே பிறந்தேன், அம்மாவாகவே வளர்ந்தேன். பிறகு என் அம்மாவை கழுகு தூக்கி போனது. கொஞ்ச நாளில் என் வயிற்றில் ஒரு அம்மா ஜனித்தாள், அம்மாவாகவே வளர்கிறாள். நான் என் முறைக்காக காத்திருக்கிறேன். அம்மா ஒரு கொலை செய்தாள் அப்படின்னு ஒரு கவிதை, அம்பையினுடைய கதை ஞாபகத்துக்கு வந்தது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனா இது சொல்ற விஷயம் வேற. அம்மா, ஏன் என்னை கொலை செய்தாய்? இந்த உலகில் பிறக்க செய்தாய், ஏதும் அறியாதவளாய் வளர்த்தாய், குறைஞான செல்வியாய். ஒரு மிக சரியான ஒரு தொடரை அவங்க வந்து அதுக்கு. ஏன்னா நம்ம அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பொண்ணுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவ்வளோ விவரம் பத்தாது, உனக்கு நீ வந்து இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு, அப்படிதான் சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. குறைஞான செல்வியாய், பூனைக்குட்டியாய் பிறப்பு கொடுத்தாய். இல்லாத வரிகளை தன்மேல் ஏற்றி கொண்ட பூனை புலி என உரும முயன்று மியாவ் என்றதை கைத்தட்டி ரசித்தாய். செத்து போனால் அழுது தீர்ப்பேனே என்றாய். ஏன் இருக்கிறாய் என்றாய். ஏன் என்னை பிறக்கச் செய்தாய் அம்மா? அம்மானா அப்படியே அன்பு, பாசம், அம்மா அப்படியே நம்மளை வழிச்சு வச்சு முத்தம் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் மட்டும் இல்லைல்ல. ஒரு பொண்ணை மிக கேவலமாக திட்டி வச அவங்கள அதிகபட்சமா காயப்படுத்தக்கூடியவளா கூட பல நேரம் அம்மா இருக்காங்க. அவங்களுடைய வருத்தம் எல்லாம் என்னன்னா, இந்த உலகம் தன் பெண்ணை மாசு மறுமற்றவளாக கருத வேண்டும். அந்த பெண்ணை பத்தி ஒரு குறை சொல்லிடக்கூடாது, அந்த பெண் மேல ஒரு புள்ளி விழுந்துடக்கூடாது, அவளை பத்தி ஒன்றும் தெரியல, சரியா நடந்துக்கல, இந்த பொண்ணு நல்லா குடும்பம் பண்ணல, இப்படி எல்லாம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதுல தாக்கப்படுகின்றவர்களாக அந்த அம்மாக்கள் இருக்கிறாங்க. தன்னோட மெச்சூரிட்டிக்கு, தன்னோட வளர்ப்பு முறைக்கு விடப்படும் சவால்னு அவங்களுக்கு அது உறுத்துது. அதனாலதான் பெண்ணை உங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னு நம்ம ஊர்ல பூரா கேட்கறது எல்லாமே அதுதான்.
ஏன்னா அம்மாவுக்கு தான் அந்த பயம் இருக்கும், அம்மாவுக்கு இருந்திருக்கணும், உங்க அம்மாவுக்கு அந்த பயம் இருந்திருக்கணும், உனக்கு அந்த பயத்தை ஊட்டி இருக்கணும் அப்படின்ற கேள்வியை தான் நம்ம அப்படி மாத்தி கேட்கிறோம். அதான் குறைஞான செல்வியாய் பூனை குட்டியாய் பிறப்பு கொடுத்தாய், இல்லாத வரிகளை தன்மேல் ஏற்றிக்கொண்ட பூனை. இது ரொம்ப சுவாரஸ்யமா யோசிச்சிங்கன்னா அந்த நூல் போயிட்டே இருக்கும். ஒரு பெண்ணை அம்மா என்னவாக வளர்க்க விரும்புகிறாள் அப்படின்றதும், அந்த பெண் தன்னுடைய கல்வியினாலோ தன்னுடைய வெளி உலக பழக்க வழக்கங்களினாலோ சிந்தனையினாலோ அவள் தன்னை எப்படி அமைத்துக் கொள்கின்றாள் அப்படின்றதும் வேற வேற வடிவம். அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் பூனைக்குட்டி, நம்மளும் புலி இல்ல, புலி மாதிரி புலியாக முயற்சி செய்யக்கூடியவர்கள், இல்லாத வரிகளை தன்மேல் ஏற்றிக்கொண்ட பூனை தான், அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு தூக்கி போட்டு உடச்சிட்டிங்க. புலி நான் ஒரு பெண் புலி அப்படின்னு எல்லாம் சொல்லிக்காத அப்படின்னு ஒரு அடிதான். புலி என உரிமை முயன்று மியா என்றதை கைத்தட்டி ரசித்தாய். ஏன்னா அவங்களுக்கு நீங்க புலியாட உரிமை இருந்தீங்கன்னா ரசிச்சிருக்க மாட்டாங்க. நீ பூனைதாம்மா, நீ என்னமோ நினைச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு அது அவங்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய தோல்வின்னு தோணாது. ஐயோ இந்த பொண்ணு இப்படி ஒரு புலியாக மாற முயன்றாலே, அவளுடைய முயற்சி என்னவா இருந்தது, அவளுடைய வெளிப்பாடு என்னவா முடிஞ்சிருக்கு அப்படின்னு தோணாது. ஆனால் நான் சொன்ன பத்தியா, நீ இப்படிதான் இருக்கணும்னு சொன்ன பத்தியா, நீ இப்படிதான் இருப்பேன்னு சொன்ன பத்தியா, இதுதான் ஒரு தாயினுடைய கருத்தாக இருக்கும். இன்றைய ஒரு சராசரி தாய் அவங்களுடைய அந்த வெளிப்பாடு ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. ஒரு புலம்பல், ஒரு வருத்தம், எந்த அளவுக்கு ஆழமான வருத்தம்னா, ஏன் இருக்கிறாய் என்றாய், ஏன் என்னை பிறக்க செய்தாய் அம்மா. இந்த ஆழ்ந்த வருத்தங்களை நம்ம பதிவு செய்து விட்டு அப்படியே அந்த வருத்தத்திலேயே கரைஞ்சு போடுறது அப்படின்றது கிடையாது. ஏன்னா இந்த தலைமுறை பெண்ணுக்கு அப்படியும் இருக்க முடியாது, இப்படியும் இருக்க முடியாது. அம்மை குழந்தையாதல் குறித்து கனகம்பீரமாய் சுதை சிலையாக அமர்ந்திருக்கிறாள் காளி. எடுத்த காலோடும் கையில் வேலோடும் முட்டை கண் விழிக்குள் ஒளிர்கிறது கருணை. அருளும் கண்களை தீச்சுடரில் காண்கிறேன். கருவறையில் அவளோடு நான் தனியே வாய் பொத்தி சிரிக்கும் சத்தம். 3 குழந்தைகள் ஒன்றையொன்று தூண்டி சிரிக்கின்றன. ஒன்று மற்றொன்றின் வாய் பொத்த மீண்டும் பீரிடுகிறது சிரிப்பு. காளியின் கோரை பற்கள் நெளிகின்றன. தாத்தாவின் சங்கடம் அதட்டலாக ஓம் போற்றி ஓம் போற்றி என உள்நுழைகிறார் பூசாரி. 2 கைகளாலும் வாய் பொத்த வெடித்து கிளம்புகிறது சிரிப்பு. இப்போது காளிக்கும் சிரிப்பு தாங்கவில்லை. இது நான் இவங்க தாத்தாவையே மாப்போசி ஐயா அவர்களையே நான் நினைச்சுக்கிட்டேன், இவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு கட்டத்துல நடந்த ஒரு விஷயமாகவே. ஆனால் அதை ஒரு அரூபமாக நம்ம உணர்ற மாதிரியான கவிதையா மாத்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் ஏதோ நடந்திருக்கலாம், அதை இந்த ஒரு குழந்தைக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்ல வந்திருக்காங்களே ஒழிய, அது எப்படி விரிகிறது அப்படின்னா, நம்ம புராண விஷயங்களையும் தொன்மங்களை எல்லாம் கையாளும் பொழுது அந்த தொன்மத்திலிருந்து நாம் எதை எடுத்துக்கொள்கின்றோம், தொன்மம் நமக்கு எந்த வகையில் வழிகாட்டுகின்றது, எப்படி பிணைந்திருக்கின்றது அப்படின்றத இந்த குழந்தைகளின் சிரிப்பு பார்த்து அது காளிக்கும் தொற்றிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த இடத்துல ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. ஒரு துளி சிறுகடல்னு சின்ன சின்ன கவிதைகள். மனம் உடைந்த ஓசை கேட்டுவிட்டதோ எவருக்கேனும், பீத்து எறியப்பட்ட இதழ்களின் இடையிலும் கமழ்கிறது பூவின் வாசம். இது நம்முடைய மனசா நினைச்சுக்கலாம், நம்முடைய அன்பா நினைச்சுக்கலாம், நம்முடைய வாழ்க்கையா நினைச்சுக்கலாம். இது சாதாரணமா நம்ம உட்கார்ந்துக்கிட்டு சும்மா என்ன செய்யறோன்ற பிரச்சனையே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம். வாழ்க்கையும் நம்ம அப்படிதான் கையாண்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்றத உணர்த்துது. தள்ளவும் முடியாது, ஒதுக்கவும் முடியாது. திருநீலகண்டம். துயர் மிகுந்தது இவ்விரவு, காற்றில் அலைபாய்கிறது ஒற்றை சுடர். மனக்குரங்கின் சட்டையே உடல்,
ஒரு அதிகபட்சமான தத்துவங்களோடு பரமேஸ்வரனுடைய அடுத்த தொகுப்பு இருக்கக்கூடிய சாத்தியங்களை எல்லாம் எனக்கு இந்த கவிதைகள் முன்வைக்குது. நிறைவு செய்யும் பொழுது, இஃதொன்று சொல் சொல் சொல், பெயராய் வினையாய் என்னை செயலற செய்யும் சொல். நிறைவா அவங்க அந்த தொகுப்பை முடிச்சிருக்காங்க. கூடுதலாய் ஒன்று, நீ எரிந்த சொல் ஒன்றை ஆடாது அசையாது உற்று பார்க்கிறேன், என்னை வணங்கி சென்று விட்டது. அது என்னை வணங்கி செல்லவில்லை, பரமேஸ்வரனுடைய சொல்லை நான் வணங்கி செல்கிறேன். நன்றி. வாய்ப்பளித்த, உடனிருந்து கேட்ட, எழுதி என்னை இப்படி பேச வைத்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.